வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமலா திருப்பதி அப்டேட் இன்ஃபர்மேஷன் டெய்லி ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு திருமலா லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா வைகுண்ட துவார தர்சனத்துக்கு 10 நாளுக்கு அனுமதி இருக்குன்னு சொல்லி டிடிடி போர்டு நேற்று அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தது. ஆல்ரெடி நான் நேற்று அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். இங்க வந்து டிடிடி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் என்ன சொன்னாருன்னா, சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூன்றது நம்ம திருப்பதில பிரான்ச்சஸ் வச்சு கொடுத்ததுல கூட்டம் அதிகமாக வர்றதுனால கிட்டத்தட்ட இந்த 10 நாளுக்கு 7 லட்சத்துலேருந்து 8 லட்சம் பேர் பக்தர்கள் வர்றதுனால டோக்கன் இஷ்யூ அப்போ க்ரௌடு ரொம்ப அதிகமாக இருந்து ஜனங்க தள்ளிட்டு போகிறதுனால ஸோ அது போல் இன்சிடென்ட் நடந்தது லாஸ்ட் வைகுண்ட துவார தர்சனத்தில். ஸோ அதனால இந்த வாட்டி வந்து இன்னும் டைம் இருக்குது. ஒரு 10 டேஸில் நாங்கள் டிசிஷன் எடுக்கிறோம். ஒரு கமிட்டி போட்டு எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி போட்டு ஸோ சர்வதர்ஷனம் அதாவது அந்த டோக்கன் இஷ்யூ கூட டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஆன்லைனில் இஷ்யூ பண்ணணுமா ஆஃப்லைனில் இஷ்யூ பண்ணணுமா இல்லை ஸ்டார்டிங் டேஸ் எனக்கு தெரிஞ்சு கூட்டம் அதிகமாக வர்றதுன்னு பார்த்தோம்னா வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட துவாதசி இந்த 2 நாளுக்கு தான் மெயின் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அந்த 2 நாளில் போக்குறதுக்காக தான் கூட்டம் அதிகமாக வரும். ஜென்ரலாக எனக்கு தெரிஞ்சு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சொன்ன விஷயத்தில் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா அந்த 2 டேஸ்க்கு ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு கூட சான்ஸ் இருக்கலாம். இஷ்யூ பண்ணுறோன்னு சொல்லி அவங்க சொல்லலை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆன்லைனில் இஷ்யூ பண்ணணுமா ஆஃப்லைனில் இஷ்யூ பண்ணணுமா இதெல்லாம் நாங்கள் டிசிஷன் எடுக்கிறோம். 10 டேஸ் டைம் எடுத்து நாங்கள் டிசிஷன் எடுக்கிறோம்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் கூட்டம் அதிகமாக வர்றதுன்னு பார்த்தோம்னா வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட துவாதசி இந்த 2 நாளில் தர்சனத்துக்கு போகிறதுக்காக தான் ஜனங்க வந்து அதிகமாக வந்துட்டு இருப்பாங்க. மிச்சம் அந்த 7-8 டேஸ் பார்த்தோம்னா டோக்கன் இஷ்யூன்றது நார்மலாக போயிட்டே இருக்கும். தெரியும்ல நம்மளுக்கு கண்டினியூஸாக போயிட்டே தான் இருக்கும் டோக்கன் இஷ்யூன்றது. அந்த 2 நாளுக்காக தான் கூட்டம் அதிகமாக வரும். முன்ன நாளே கூட்டம் அதிகமாக வந்துடுவாங்க டோக்கன் இஷ்யூ சென்டர்ஸ்க்கு. ஸோ அதனால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆன்லைன் இஷ்யூ பண்ணணுமா ஆஃப்லைனில் இஷ்யூ பண்ணணுமான்றது நாங்கள் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம எப்படி இஷ்யூ பண்ணணும் அன்றதை பற்றி நாங்கள் ஒரு 10 டேஸில் நாங்கள் டிசிஷன் எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் ஆன்லைனில் இஷ்யூ பண்ணுறதுக்கு கூட சான்ஸ் இருக்கலாம். ஒரு 2 நாள் 3 நாளுக்கு சம்மந்தப்பட்டது ஆன்லைனில் இஷ்யூ பண்ணிவிட்டு மிச்சம் ஆஃப்லைனில் இஷ்யூ பண்ணுறதுக்கு கூட சான்ஸ் இருக்கலாம். ஸோ இதுக்கு சம்மந்தப்பட்ட அப்டேட் வந்த உடனே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வைகுண்ட துவார தர்சனத்துக்கு வரணும்னு நினைக்கிற பக்தர்கள் அந்த வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட துவாதசி இந்த 2 நாளிலேயே பார்க்கணும்ன்ற மாதிரி விட்டுட்டு நம்ம அந்த 10 டேஸ் டைம் இருக்குல்ல, ஸோ அதில் மிச்ச நாளில் கூட நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தோம்னா எந்த டென்ஷன் இல்லாமல் சுவாமி தர்சனம் பார்த்துட்டு வைகுண்ட துவார தர்சனத்துக்கு போயிட்டு நம்ம வரலாம். ஸோ இதுக்கு சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணிட்டு வரேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.